வந்துட்டேன்டா ஷேடோஸ் யார் இடி நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா திருடாதே சீசன் 2. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு நிறைய பேர் வந்து டிஎம்ல வந்து எப்போ போடுவேன் சொல்லு எப்போ போடுவேன் கமான் டெல்ட் மீ அந்த மாதிரி தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்காண்டியே நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி பர்சனலாக எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிடுங்க. மச்சான் ஜங்குக்கே சி என்னடா எதுக்கு இப்போ கத்துற? நான் கத்துனோடனே நீயே இப்போ கத்துற? ஆமாம் என்ன பண்ணிட்டு இருந்த? ஏய் ஒன்றும் பண்ணலை. இது சொல்கிறப்ப தாண்டா எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. ஏய் என்னது? ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன்? லெட்டர் தான் எழுதிட்டுருக்கேன். என்ன லெட்ரு? ஓ புரியுது. தேங்க திட்டுறியா? வேற என்ன பண்ணுவேன்? அவனை தானே திட்டிகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரில் தான் நம்ம ஜங்கோக்கு அப்படியே தேங்க கேளுகளமாக திட்டி எழுதிட்டுருக்கான். ஏமாச்சான் அதான் தேங்க மூச்சிக்கு நேராக பிடிச்சி திட்டிட்டு தானே இருக்கா, அப்படி இதுக்கு லெட்டரு? இருந்தாலும் எனக்கு அவனை இந்த லெட்டரில் திட்டுற மாதிரி வரமாட்டேன்டுது. அங்கே போனால் அவன் வந்து என்ன அங்கே போனால் என்ன பண்ணுவான்? ஏய் டேம் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நான் ஃபாரின் போக வேண்டிய ஆப்ஷனை நீ எதுக்கு கெடுக்கிற? நான் கெடுக்காமா யார் கெடுப்பா? ஒன்றை பார்க்கறதுக்கான தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஊருக்கு போறியா? அது எப்படி முடியும்? டேய் உன்னை பார்க்க பிடிக்காம தான் நான் அங்கே போனேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் என்னடா உனக்கு? என்ன பார்க்க உனக்கு பிடிக்கலையா? அவங்க இப்போ அப்படியே எழுந்திரிச்சு ஜங்கோ கிட்ட தான் வரான். ஏய் எதா இருந்தாலும் பேச்சாக தான் இருக்கணும். என் பக்கத்தில் வேற வேலை வச்சுக்கிட்டா உனக்கு கொன்னுருவியா? எங்க இப்போ கிட்ட தானே இருக்கேன். கொல்ல நான் உன்கிட்ட கோவமா பேசிட்டு இருக்கேன். பேச யார வேணாண்டா. ஆமா 2 பேரும் லவ் பண்றோம். எதுக்காண்டி என்னை விட்டா தனியா போற? இங்க பார் ஆஃபீஸ் விஷயம் வேற, 2 பேர் இப்படி தனியா இருக்கிறது வேற. டேய் நான் இல்லாம நீ அவ்வளோ தூரம் போய் நிம்மதியாக இருந்துருவியா? இருப்பேன். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன் தான் முக்கியம். இங்கே இருக்கிற இடத்துல நீ வந்து இப்படி மேனேஜர் பொசிஷனை வாங்கி வச்சுக்கிட்ட. ஆனால் நான் மட்டும் இங்கே எம்ப்ளாயாக இருக்கணுமா? முடியவே முடியாது. எதுக்கு இப்போ ஒரு கூப்பிடுறா? அவ்வளோலாம் கூப்பிடக்கூடாதா? நான் கூப்பிடாமா யாரா கூப்பிடுவா? ஆமாம் பயலே. ஏய் அதை சொல்லி கூப்பிடாதான்னு சொல்லியிருக்கல. ஆஃபீஸில் நீ அதானே பண்ணிட்டு இருக்க. நான் ஒன்றும் அதை பண்ணலை. போயா சொல்லாதுடா. நானே கண்ணால் நிறையா பார்த்துட்டு இருக்கேன். இங்கே ஒன்றும் அந்த மாமா வேலையை பார்த்துட்டு தானே இருக்கா. அது ஒன்றும் அந்த மாதிரி வேலை கிடையாது. எதா இருந்தாலும் அதான்டா வேலை. நீ ரொம்ப பேசுகிறா. நான் ரொம்ப பேசுகிறேனா? போய் பயலே என் பொசிஷனே நீ இப்படி தேடி வாங்கிட்ட. எல்லாத்தையும் இந்த திருட்டு பற்றி ஒன்று விட்டு போகுதா பத்தியா? இங்கே பாரு பேசிட்டே இருக்கிறப்போ எதுக்கடா பெண்ணு கிஸ் பண்ண? ஏன்னா நான் தான் திருட்டு போயிலாச்சு. எதையும் சொல்லிட்டு பண்ண மாட்டேன். ஆனால் நீ எவ்வளோ தைரியம்? இங்கே பாரு என்ன விடா நான் உன்னை சண்டை போகிறதுக்காண்டி வந்து உன் மேலே கோவப்பட்டு கத்தணுன்றதுக்காண்டி என்ன ஆஃப் ஆயிட்டா? இதுக்கு மேலே என்ன கத்த சொல்கிற? நீ எதுக்காண்டி ஸ்டாப் பண்ண? ஸ்டாப்பா? நீ தான் ரொம்ப கத்திட்டு இருந்த. அதை ஆஃப் பண்ணுறதுக்கு தான் இப்படி பண்ணிகிட்ருக்க. ஆஃப் பண்ணுறதுக்காண்டி இப்பெல்லாம் பண்ணுவேன். வேறு எப்படி பண்ண சொல்கிறா? ஏன் வேறு எதுவுமே இல்லையா? பண்ணா தப்பு இல்லை தான். நீ தான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்ற. கிஸ் மட்டும்தான் இங்கே பண்ணோன்னு சொல்கிறேன். ஆமாம் இங்கே சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதுக்கு நான் மேனேஜர். வேணும்னா இந்த ரூமில் மட்டும் அதை கழட்டி வச்சிட்டுமா? அப்பப்போ இதை போய் டெலிட் வர பண்ணிகிட்ருக்கேன். ஏன் வேண்டாம், இல்லைனா நீ ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துப்பா. என்ன நீ கத்தி பேசவே விட மாட்டேன்றட்டும். என்ன பண்ணுறது? நீ கத்தினாலும் க்யூட்டாக இருப்பா. அப்புறம் நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவேன். நீ இப்படியே பண்ணிகிட்டே இருந்தால் எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு. சிப்போ போகவா? நான் என்ன பண்ணேன் உன்னை வைக்கப்படுற அளவுக்கு? ஐயோ
இது வேற இமேஜினேஷன் இது ரியாலிட்டி எதுனே தெரிய மாட்டேன்றது. ஏய் இப்போ எதுக்கு என்ன கூப்பிட வந்த நீனா? மச்சான் அதை மறந்துட்டே பத்தியா? இந்த போகியம் இருக்கால அவன் இப்போ அவங்களோட ரூமுக்கு போனான். எது அவன் அங்கே போனானா? அவன் எதுக்காண்டி தான் அங்கே போனான்? அது உனக்கு தெரியாதா மச்சான்? அதான் போகியம்க்கு டேங் மேலே தான் ஒரு கண்ணாச்சு. எனக்கு தெரியும்டா. அவனை எதுக்கு போகிறதுக்கு விட்ட? உன்கிட்ட சொல்லல, அதான் மச்சான் ஓடியாந்தேன். போவி பயல தடுத்து நிப்பாட்டிட்டு என்கிட்ட வந்திருக்கோண்டா. இப்போ போய் இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்களோ, வேமாவா அப்படின்னு சொல்லி ஜிமினும் ஜங்குக்கும் தான் இப்போ அவங்களோட கேபினுக்கு போயிட்டுருக்காங்க. ஹாய் டேம், என்ன பண்ணிட்டு இருக்கா? ஓ சார், நீங்களா? நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம்? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியாதா? ஒன்றை பார்க்கறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். என்ன விஷயம்? எதை எடுத்துகிட்டு வரணுமா? அப்பெல்லாம் இல்லை, சும்மா அவங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? என்ன பேசணும்? எதை பற்றி? அதை அப்படின்னு சொல்லி போகியம் தான் இப்போ அப்படியே அவங்களோட டேபிள் முன்னாடி வந்து அப்படியே உட்காடுறான். அவங்க சேரில் உட்காந்துட்ருப்பான். அப்படியே எனக்கு பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கா? சார், அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நார்மலாக தான் இருக்கேன். நீ எனக்கே அழகாக இருக்கேன்னு ஒத்துக்கிட்ட. ஆனால் கணக்கு தான் நீ எப்பவுமே அழகாக தெரியுறா. எது அழகாக தெரியுறானா? ஜங்குக், நீ போகியம் சார், நான் உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். போகியம் இப்போ அப்படியே இருந்துச்சிட்ட. என்ன பார்க்கறதுக்காண்டி வந்தியா? எதுக்காண்டி? இல்லை சார், உங்களை பற்றி இங்கே நிறையா ரூமர்ஸ் போயிட்டுருக்கா. இல்லை ஜமீனா? ஆமாம் ஆமாம், உங்களை பற்றி நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு சார். என்ன ரூமர்ஸ் போயிட்டுருக்கா? அது உங்களுக்கும் டேங்க்கும் ஏதோ கனெக்ஷனாமே கேள்விப்பட்டேன். அப்படியா? டேங் ஏதோ உண்மையாக இருக்கணும்னு நானும் ஆசை தான் படுறேன். ஆனால் நீ தான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ற. அது அவ்வளோதான் ஜங்குக்கு. என்ன அப்போது 2 பேரும் ஒன்றா இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை ஜங்குக், சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கிட்ட அவங்க இப்போ அப்படியே லைட்டாக சிரிக்கிறான். டேம், இன்னைக்கு நைட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன். முடிஞ்சா என்னை பார்க்குறதுக்காண்டி என் வீட்டுக்கு வரியா? சார், அது வந்து பாவேன் ட்ரை பண்ணுறேன் சார். என்ன ட்ரை பண்ணுறியா? என்கிட்ட நீ வர்றதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறா? அப்படின்னு சொல்லி போகியம் இப்போ அப்படியே டவுன்கிட்ட தான் போகிறான். அவ்வளோதான் ஜங்குக்குங்க தீ பிடிக்க ஆரம்பிச்சிடுது. டே ஜிமினா, ஒழுங்கு அந்த போகியம்மை கூட்டிகிட்டு போயிட. இல்லைன்னா நான் இங்கே என்ன நடக்கும்னு தெரியாத. மச்சா கோப்பிடாத. இப்போ பாரு எப்படி கூட்டு போகிறேன் பாரு. சார், போகியம் சார், அங்கே வெளியே ஒருத்தவங்க அவங்ககிட்ட சீரியஸாக பேசணுன்றதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார், வாங்க போகலாம். என்கிட்டயா? யார் பேசணும்? என்கிட்ட பேசுகிற அளவுக்கு இங்கே யாருக்கும் தைரியம் இல்லை. ஐயோ சார், அது உங்கள் அப்பா வந்திருக்காரு. எது எங்கள் அப்பா வந்திருக்கானா? அப்படின்னு சொல்லி போகியமும் இப்போ அப்படியே ஜிமின் கூட கிளம்பி போயிட்டுருக்கான். போகியம் போனால் அடுத்த செகண்ட் ஜங்குக்கு இப்போ அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணுறான். ஏய், எதுக்கு இப்போ டோரை க்ளோஸ் பண்ணுறா? ஏன் அவன் இருக்கிறப்போ டோரை க்ளோஸ் பண்ணா அது கரெக்டு, நான் இருக்கிறப்போ டோரை க்ளோஸ் பண்ணால் அது தப்பாடா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஏன் நீ சொல்லிதான் பாரு. எதுக்கு இப்போ நீ இவ்வளோ கோவப்படுறேண்ணா? ஜங்குக்கு இப்போ அப்படியே அவங்க பக்கத்தில் போய் நிற்கிறான். அப்போ உன்கிட்ட இவ்வளோ பக்கத்தில் வந்து உட்காடுறான். ஆனால் நீ எதுவுமே சொல்லாமல் சிரித்து பேசிகிட்டு இருக்க. ஏய், என்ன பேசுகிற? அவர் நம்ம சிஇஓவா? அவனாக இருந்தாலும் நீ என்னோடது தானே. அவன் வந்து பேசுகிற அளவுக்கு அவ்வளோ இடம் கொடுக்குறியா? சிஇஓக்கு இவ்வளோ இது தேவையில்லையே. நீ எதுக்காண்டி அவனுக்காண்டி என்கிட்ட சப்போர்ட்டுக்கு வர? ஓ, புரிஞ்சிருச்சு. உனக்கு எப்பயுமே அந்த போகியம் மேலே ஒரு கண்ணு தான். அவன் தான் நைட்டுக்கு பல்ல லிஸ்ட்டு கூப்பிட்றானோ, நீயும் அப்படியே ட்ரை பண்ணுற. நான் சொல்கிறேன், என் ப்ளே பாய் மவனே, நைட் பார்ட்டி போகலாம், லாங் ட்ரைவ் போகலாம், ஒன்றா சேர்ந்து சரக்கடிக்கலான்னு சொல்கிறப்பெல்லாம் அவன் சீரி சிங்கரிச்சு வரப்போ நீ பழக்கட்டுறப்பாரு, அப்போவே செருப்பால் அடிச்சிருக்கணும். இதில் ஒன்று பார்க்குறதுக்காண்டி ஒரு பொய் வேற சொல்லிட்டு வருவான் பாரு. பழனிக்கு போகிறேன், அம்மா பஞ்சாமிர்தம் கொடுக்க சொன்னாங்க. திருப்பதிக்கு போனேன், அம்மா லட்டு கொடுக்க சொன்னாங்க. கோயிலுக்கு போனேன், 90 போட சொன்னாங்கன்னு. அப்படி அவன் அடிக்கடி வரப்பெல்லாம் அவனை பகர்ந்துருக்கணும். நான் இப்படி ஒரு பாவப்பட்ட ஜீவனாக ஆகிட்டேனே. ஏ ஜங்கு, நீ இதெல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சிட்ருக்கடா.
தப்பாக புரிஞ்சிட்ருக்கேனா? நானா? ஏய் டேம், என்னோட கோவத்தை நீ சும்மா சும்மா அதிகரிச்சுக்கிட்டே இருக்க. என் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ உண்மையிலே உன்னை அடையணுன்றதுக்காக தான் அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கான். டேய், நாங்கள் 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்டா. இதைத்தாண்டா என்னால் நம்ப முடியல. சும்மா சும்மா இந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுற வேலைலாம் இருக்கே பார்க்குறப்பெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு கொல்லலான்னு தோணுதுடா. என்ன பண்ணுறது ஒன்று அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பொருளை எடுத்து அடிக்க வர போக அங்கிட்ட அவங்க அப்படியே கையை பிடிச்சிக்கிறான். ஏன் பொசிவா, இதுக்கு மேலே உனக்கு என் பொசசிவ் தெரியணும் மாட்டேறான். ஹேய், அப்பெல்லாம் ஒன்று கிடையாது. அவன் வேற ஒரு விஷயத்துக்காண்டி என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். அவன் எதுக்காண்டி வந்து பேசினா என்ன? அது இப்படி தான் பேசணுமா? டேய் ஜங்குக், அவன் லவ் பண்ணுற பையன் இங்கே இருக்கான். அவனை விருப்பத்தணுன்றதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணுறான். ஓ, அப்போ நீ அந்த மாமா வேலை இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கியா? என்ன அப்படி கூப்பிடாதுன்னு சொல்லியிருக்கேன். அது ஒன்றும் அந்த மாதிரி வேலை கிடையாது. நான் நம்ப மாட்டேன்டா பொறுக்கி வேலை. இன்னமும் இந்த ஆஃபீஸில் உன்னை பற்றி ரொம்ப போயிட்டு தான் இருக்கு. அப்பப்போ அங்கே இருக்கிற பசங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த வேலையை வேற பார்த்துட்ருக்கியா? அப்பெல்லாம் கூடாது. ஏய், நெட்டிக்காதட்டையும் என்கிட்ட திரும்ப போய் சொல்லிட்டு இருக்கியா? நீ அந்த 2 வேலையை விடல தானே? சரி, ஆமாம் விடலை. எனக்கு அதுவும் பிடிச்சிருக்கு. மாமா பேலை விட மாட்டேல்ல. கூப்பிட வேண்டாம். எனக்கு அதெல்லாம் அப்படி பண்ணுறதெல்லாம் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் என்ன இருக்கா? ஒருத்தவங்கள சேர்த்து வைக்கிறதுல உனக்கு அவ்வளோ ஆசையா? ஆமாம், ஏன் அது நல்லது தான். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? இது ஏஜென்சி. என்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, நான் அதை பண்ணுறேன். இதெல்லாம் என்ன இருக்கா? நீ பண்ணுறது ஒரு 420 வேலை, இதில் எனக்கு நியாயம் வேறு பேசுறியா? ஃபுல்லு முடியாது போடா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே ரூமை விட்டு வெளியே போகிறான். அங்கிட்ட அவங்க தான் பார்க்குறான். இங்கே என்னடா நினைக்குது ஒன்றுமே புரிய மாட்டேன். அவன் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். அங்கே அப்படியே ஜிமினும் போகியுமே பார்த்தா, ஏய் ஜிமின், என்னடா எங்கள் அப்பா வந்திருக்கான்னு சொன்னா? அழக்கானா? சார், நான் எப்போ உங்கள் அப்பா வந்திருக்கான்னு சொன்னேன்? எங்கள் அப்பா வந்துருக்காரு, வாங்க பார்க்க போகலான்னு சொன்னேன். எதோ உங்கள் அப்பாவை நான் எதுக்கிட்ட பார்க்கணும்? இல்லை சார், அதாவது எங்கள் அப்பா கிட்ட உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்ருக்கேன் சார். அதான் சார் உங்களை பார்க்கறதுக்காண்டி கூப்பிட்டு ஒரு மயிரை வேணும் போதே கையை விட்றான் அப்படின்னு சொல்லி போகியம் அப்படியே குடுகுடுன்னு ஓடி போகிறான். அப்படின்னு பெருசாக சொல்லிட்டேன். இந்த பயத்தை இப்படி கூச்சு ஓடிட்டுருக்குது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு உனக்கு வெக்கமாகவே இல்லையா? யாராது நம்மளை பற்றி தான் ஒரு கேள்வியை கேட்குறது? ஓங்கே, நீயா? நீ இங்கே என்ன பண்ணுற? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாம், நீ போகியம் கூட என்ன பண்ணிகிட்ருக்க? நான் என்ன பண்ண போகிறேன்? அவனை கூட்டிகிட்டு இந்த சைடு சும்மா பேசுகிறதுக்கு வந்தேன். அப்புறம் இதுக்காண்டி போகியம் சார் உன்னை தட்டி விட்டு போகிறாரு. ஓ, உனக்கும் போகியம்க்கும் கனெக்ஷனா? 2 பேரும் லவ் பண்ணுறீங்க போல். சாரி, நான் தான் தெரியாதனமா உன்கிட்ட வந்து கேட்டுட்டேன் போல். நான் போகிறேன். எதே லவ்வா? ஏய் யோங்கி, நான் என்னடா பகியமாக லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். நீ அவனை கையை பிடிச்சி இப்படி இழுத்து தானே வந்த, நான் பார்த்தேனே. அது லவ் பண்ணுறது அர்த்தமா? சரி விடு, நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோங்கி வாட்டுக்கு ஓடி போயிடுறான். டெட்டா, இது இப்படின்னு தப்பாக புரிஞ்சிட்ருக்கு. எப்படியா போனால் நல்லது இல்லை. இதுக்கு கண்டிப்பாக தேங்கிட்ட ஹெல்ப்பு கேட்டே ஆகணும். யோங்கி ஐயோ அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் திரும்ப அப்படியே அவங்க பகலுக்காண்டி போக அங்கே ஜங்குக்கு அப்படியே அவங்க திட்டிக்கிட்டே வெளியே வந்துட்டுருக்கான். எங்கடா போகிற மச்சான்? பெரிய ஆபத்து இருக்குது, நான் டேங்கிட்ட ஹெல்ப் கேட்டே ஆகணும். நீ எதுக்காண்டி அவன்கிட்ட போகிற? மச்சான், பொசிசிவ் இதுக்கிட்ட அப்படி வைடா, இது அர்ஜென்ட் மேட்ரே. இங்கே பாரு, என் மைண்ட் இப்போ சரியே இல்லை. வா, ஒழுங்குறத வேறு இடத்துக்கு போவோம். வேறு இடத்துக்கா? ஏய், ஆஃபீஸ் நெருங்குறா, எங்கே கூட்டு போனோம்? பாரு மச்சான், எனக்கு தெரியாது, இந்த இடத்துல இருக்க சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த ஆஃபீஸும் பிடிக்கல, அந்த போகியமே பிடிக்கல, அந்த டேங்கையும் பிடிக்கல, இந்த இடமே பிடிக்கல. நீ வா போகலாம். டேய், எனக்கு வேலை இல்லைடா, நான் வரமாட்டேன். ஏய், இப்போ நீ வர போறியா இல்லையா? நான் வரவே மாட்டேன்டா, எனக்கு யூகி முக்கியம்டா. ஏய், ஒழுங்குமுறையாக வந்துரு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு இப்போது ஜிமினை போய் தரத்தானே எழுதிட்டு போயிட்டுருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா. ஏய் பரம்போக்கே, என்னடா என்னது இது? சரக்கா? நாயே, கிளப்புக்கு கூட்டு போகிறேன்னு பார்த்தா என்னடா உன் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க? சரி, ஒரே பட்டில் அதை வச்சு நான் கூட வலிக்க முடியாது. இதை வச்சு என்னடா பண்ணுறது? இங்கே பாரு, என்கிட்ட எது இருக்கோ அதான் பண்ண முடியும். உனக்கு விருப்பம்னா இதை குடி, இல்லைன்னா புத்திட்டு உட்காரு. சரி, இப்போ என்ன, எதுக்கு உனக்கு இப்படி கோவம் வந்துட்டு இருக்குது? என்னடா இப்படி கேட்குறேன்? அந்த டேங்க இருக்கால, அந்த டேங்க
அவன் அந்த போகியம் கூட அவ்வளோ க்ளோஸாக நடந்துட்டுருக்கான். இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு எவ்வளோ காண்டாக இருக்குது தெரியுமா? பொசசிவ் ஆகுறேன்னு தெரியுது. தெரிஞ்சிருந்தாலும் அந்த பன்னாட பரதேசி என்னோட ஆள் எவ்வளோ தைரியம் இருந்தால் அவனுக்கு பொசசிவ் ஆகுதான்னு என்கிட்ட திரும்ப ஒரு கொஷினை கேட்பான். எவ்வளோ தைரியம் இருக்கும். ஆமாம் மச்சான், இந்த இவங்க இருக்கால இங்கே பாரு, அதை பற்றிலாம் எனக்கு பேச தேவையில்லை. எனக்கு தேவை டேம் டேம் இப்படி பண்ணுறது. அவன் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு இப்படி பார்க்க வெறியாயிட்டு இருக்குது. நான் கோவமாக பேசினா அவன் அப்பப்போ என்ன இவ்வளோ நேரம் வேற மாதிரி போயிட்டு இருந்த வாய் இப்போ அப்படியே ஸ்லோவாகுதே அப்படின்னு சொல்லி சரகு பாட்டில் எடுத்து அடிக்கலான்னு போயிட்டுருக்கான். அங்கே ஜங்குக் தான், என்னடா எனக்கு வச்சு அந்த அடிக்கிற? ஏய் புலம்புறது நீனு, அது கேட்குறல, எனக்கு தானே அந்த ஃபுல் பாட்டில். பேட்டில் மேலே கை வச்சா பாட்டில் வச்சா அடிச்சிடுவேன். ஒளி மொழி கதையை சொல்லி கேட்குறல, பொத்திட்டு சொல்கிறா. ஆனாலும் ஜிமினா, எனக்கு இந்த டேங்க சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் ஏன் தான் உன்னை லவ் பண்ணேன்ருக்கு தெரியுமா? ஓஹோ அப்படியா? அப்போ பிரேக்கப் பண்ணிடு. அது எப்படி என்னால் அவனை பண்ண முடியும்? எனக்கு தான் அவனை பிடிக்கும். எனக்கு அவன் வேலை பார்க்குற இடம் தாண்டா பிடிக்க மாட்டேன்டுது. மாமா வேலை தானே பார்த்துட்டு இருந்தான். அவன் எதுக்குடா இந்த இடத்துல வந்து மேனேஜர் வேலைலாம் பார்க்குறான்? என்னோட பர்மிஷனு ப்ரமோஷனு எல்லாம் ஒரே நேரத்தில் போயிடுச்சு. இந்த போகி பன்னாட பரதேசி அவன் ஆளுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இப்போது டேங்கே கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறான். அதே மாதிரி டேங்க மேனேஜராகவும் போட்டு வச்சுக்கிறான். என்ன வேறு ஊருக்கு அனுப்பப்பட மாட்டேன்றா இந்த டேங் பையன். இவ்வளோ சிக்கலில் நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அங்கே அப்படியே டேங் தான் ஜங்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். இவன் கால் எடுக்க மாட்டேன்றான். ஆஃபீஸில் எங்கேயுமே கிடையாதா? எங்கே போனா இவன்? அட டேங், இங்கே என்ன பண்ணுற? யாரை தேடுற? சார், அதை சாப்பிட்றதுக்காண்டி வெளியே போகிறேன். அதான். அதுக்கு யாரையோ தேடுற மாதிரி இருக்குதா? ஹே போகேம், அதான் ஜங்குக்கு இல்லைல்ல, அப்புறம் இதுக்கூட இப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவனோட ஆளை கலாய்க்கணும் மட்டும் எனக்கு அப்படி ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? உனக்கு மட்டுமா ஹாப்பியாக இருக்கா? எனக்கும் தான் இருக்குது. அவன் கோவப்படுறப்பெல்லாம் செம்ம க்யூட்டாக இருப்பான். சரி சாப்பிட போகிறேன்னு சொன்னல, வா 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா? இது மட்டும் ஜங்குக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், எனக்கு கொன்னுடுவான். குட்ரா பார்த்துக்கலாம், அப்படி என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி போகியம் தான் இப்போ அப்படியே அவங்களோட ஷோல்டரில் கை போட்டு அப்படியே கூட்டு போயிட்டுருக்கான். சிஓ பொண்ணுக்கு பதில் தான் இப்போ போகியம் வச்சுருக்கேன். ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகே, போகியம் தான் வந்து அந்த கம்பெனியோட சிஇஓ. அது மட்டும் இல்லை, நம்ம அவங்களோட ஃப்ரெண்டு. இவங்க இப்படி போகிறத ஆஃபீஸே பார்க்குற அதில் ஒரு ஆளாக நம்ம இவங்கையும் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கான். ஜிமின் போகியம் லவ் பண்ணுறான், போகியம் அவங்க லவ் பண்ணுறான். என்ன ஒரு மானங்கிட்ட கனெக்ஷன். ஆனால் இந்த ஜிமினுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? அச்சோ பாமாச்சே. ஆனால் ஜிமினை வெறுப்பேற்றுறதுக்கு இதை சொல்லலாமே, யாருக்கிட்ட சொல்கிறது? பிசாட்டிக்கா ஜங்குக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா? சொல்லலாம். இப்போ அப்படியே யோங்கி தான் ஜங்குக்கு ஃபோன் பண்ணுறான். யோங்கி கால் பண்ணுறத அங்கே ஜங்குக்கு பார்க்குறான். ஆனால் அவன் கண்டிக்கவே இல்லை. ஆனால் ஜிமின் பார்க்குறான். ஏய் என்ன இது? ஏன் ஆரஞ்சு மிட்டாயி உனக்கு எதுக்கிட்ட கால் பண்ணு? என்ன கேட்குறான்? எனக்கு என்ன தெரியும்? எதுக்கிட்ட கால் பண்ணுறான்? அட்டன் பண்ணு. ஏய் போ, எனக்கு எதுவும் தேவையில்ல. மச்சான் இங்கே பாரு, நீ அட்டன் பண்ணுறியா இல்லை நான் அட்டன் பண்ணுவோம்? கொடுக்குற நானே அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டபக்கு நான் அட்டன் பண்ணிடுறான். ஜிமின் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜங்குக் போகியமும் டேங்கும் வெளியே போகிறாங்க. ஐ திங்க் ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னது, போகியமும் டேங்கும் ரெஸ்டாரண்ட் போகிறாங்களா? எங்கே? என்னது போகியமும் டேங்குமா? குர்ரா ஃபோனை அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே வாங்கி, ஏய் என்ன சொல்கிற? போகியமும் டேங்குமா எந்த ரெஸ்டாரண்ட் போகிறாங்க? ஆமாம், அவங்க 2 பேரும் என்ன ரெஸ்டாரண்ட்லன்னு தெரில, பட் ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் தான் நினைக்கிறேன். மண்ணாங்கட்டி ரெஸ்டாரண்ட்டு தெரியுது. இது என்னடா பேச்சு? அவங்க எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அவன் ஃபோனில் ஆல்ரெடி ட்ராக்கிங் டிவைஸ் வச்சுருந்தேன், அவனை வச்சு ஒரு வழி ஆக்குறனா பாரு அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் இப்போ அப்படியே கட் பண்ணுறான். இப்போ எதுக்காண்டி ஜங்குக் எதுக்கு கோவப்படுறான்? நான் ஜிமின் கோவப்படுறான்னு நினச்சா இங்கே ஜங்குக் கோவப்பட்டுட்ருக்கான். ஒரு வேளை ஜங்குக் யாரை இதில் லவ் பண்ணுறான்? போகியமா இல்லை டேங்கா இருக்குமோ? ஒன்றுமே புரியலையே. மச்சான் என்னடா? டேங்கோட ஃபோனில் ட்ராக்கிங் டிவைஸா? ஆமாண்டா வச்சுருக்கேன். அவன் இந்த மாதிரி கேனத்தனமான வேலை பார்ப்பான்னு எனக்கு தெரியும். ஆனால் பார்த்தியா இன்ன வரையும் எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணல இவன் கூட தான் போகிறேன்னு.
அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். வடா ஜிம்னா, இன்னைக்கு என்கிட்ட டேங்க அப்படியே வாழைப்பழம் மாதிரி உரிச்சிடுறேன், நீ வா இன்னைக்கு கிளம்புவா அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமினை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். ஏய், என்னை பார்த்தா உனக்கு என்ன விளையாட்டு பொம்மை மாதிரி இருக்கா? அங்கேயும் இங்கேயும் பிடிச்சி அழட்டிட்டு இருக்க. ஒழுங்கு முடியாது ஆஃபீஸில் இருந்தால் அப்பாவே அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கலாம். வீட்டுக்கு கூப்பிட்டு வர, இப்போ என்ன ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்டு போகிற, ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போகிறோம், வச்ச வேலைக்காரன் ஆகி. டேய், ஒழுங்கு முடியாது வந்துரு, இல்லைன்னா அப்படியே கழுத்தை நடிச்சிருவேன். இதை ஒரு அவனா சொல்லிடுறான்ப்பா அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேருமே ரெஸ்டாரண்ட் தான் போயிட்டுருக்காங்க. எங்கே இருக்கான்ட்டு அவங்கன்னு சொல்லி அங்கே அப்படியே அவங்களும் போகியுமே பார்த்தா, ஏன்டாட்டே அவங்க என்னோடய ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சா அந்த ஜங்குக்கு என்ன பண்ணுவான்? ஜங்குக்காண்டி தான் இந்த இதில் நீ ஒர்க் பண்ணவே ஆரம்பித்தா. நானே எவ்வளோ தட்டி இந்த இதில் ஒர்க் பண்ணவான்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது, நீ இந்த ஜங்குக்கு சொல்கிற மாதிரி மாமா வேலையை தான் சின்சியராக உட்காந்து பார்த்துட்டு இருந்த. ஷியா, அதுக்கான காரணம் ஒன்றும் தெரியாதா? லவ், அவ்வளோ லவ் ஜங்குக் மேலே. ஆனால் அவனை அவ்வளோ வெறுப்பேற்றுற என்னை வச்சு என்ன பண்ணுறது? சும்மா ஒரு டைம் பாஸ் தான். ஏன்னா நீ வீட்டில் இருக்கிறப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியான டைப் வேறு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. லைஃப் லாங் முழுக்க இது வேணும்னு தோணுச்சு. அதான் ஒரு ஆளை நல்லா டென்ஷனத்தை லவ் பண்ண வைக்கிறதும் நல்லா தானே இருக்கும். ஓ, நீ அப்படி வரியா? அது சரிடா, என்னைக்காச்சும் ஒரு நாள் இதெல்லாம் தெரிய போகுது. அப்போ இருக்கு. ஹே டேங், இங்கே போறா ஆள் என்ன? ஓனோ, இப்படி இங்கே வந்தான். எனக்கு தெரிஞ்சு உன் ஃபோனில் ட்ராக்கிங் டிவைஸ் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம பசங்க யாராச்சும் போட்டு கொடுத்துருப்பாங்க ஜங்கு கிட்ட. ஐயோ, இப்போ பாரு. அப்புறம் டேங், எப்போ என்கிட்ட நைட்டு வந்து பேச போகிறேன். அவங்களுடைய கையை வேற போகியம் நல்லா டைட்டாக க்ரிப் பண்ணி பிடிச்சிக்கிறான். நீ ரொம்ப ஓர போகிற. அவன் கண்டிப்பாக இப்போ என்ன வந்து அடிக்க மாட்டான், ஒன்று தான் அடிக்க போகிறான். அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்க சொல்லிகிட்டே இருப்போம். அங்கே ஜங்கு வேகமாக வந்து சிஓன்னு கூட பார்க்கல, அங்கே போகியமோட மண்டையில் ஒரு அடி அடிக்கிறான். ஏய் ஜங்கு, என்னடா நான் ஒரு சிஓ, என்னையவே நீ அடிக்கிற? சிஓ இருந்தா இது ஒன்றும் ஆஃபீஸ் கிடையாது, இது ரெஸ்டாரண்ட் தானே. நீ எவ்வளோ தைரியம் இருந்தா என் பாய் ஃப்ரெண்டு அவனை நீ கையை பிடிச்சிருப்ப? ஏன்னா நான் அவங்க எப்படி பிடிச்சா உனக்கு என்ன வந்துச்சு? சொன்னது காதில் விளங்கலை, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். நீங்கள் எப்போ 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க? அது உனக்கு தேவை கிடையாது, வாயை மூடிடு. உன்கிட்ட நான் பேசவே விரும்பலை. டேம், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அவன் கையை பிடிச்சிட்டு இருக்கான், அதை நீ பல்ல கட்டி உட்காந்து சிரிச்சிட்டா இருக்க. நீ என்னை சீட் பண்ண பார்க்குறியாட்டையும்? எவ்வளோ தைரியம் உனக்கு? உனக்கு யால அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை அப்படியே எடுத்து அவங்க அடிக்க வர மாதிரி போக ஜிம்மின் அப்படியே தருகிறான். ஏய் மச்சான், எனக்கு அவன்கிட்ட ஒரு வேலை இருக்குது, அது முடிகிற வரையும் அவன் மேலே கை படக்கூடாது, இல்லைன்னா ஒன்று கொண்டுருவேன் அப்படின்னு சொல்ல ஜிம்மின் அப்படியே தட்டி விட்டு திரும்ப அடிக்கலான்னு போகிறான். அங்கே போகியும் அப்படியே அந்த ஃப்ளவர் பாட்டை பிடிங்கி வச்சுக்கிறான். ஏய் ஏண்டா, எதுக்குடா உனக்கு இவ்வளோ கோவம் எப்படா வராமல் இருக்கும்? எனக்கு கோவம் தாண்டா எல்லாமே. எவ்வளோ தைரியம்னா எனக்கு வரப்போகிற அந்த மேனேஜர் பொசிஷனை நீ எப்படா டயங்க விட்டு கொடுப்ப? அது வந்து நான் இன்னும் அது அவன் ட்ரெயினே போட்டு கொடுத்துருவான். ஏய் ஜங்குக், என்னாச்சு? எது கோவப்பட்டுருக்க? என் கோவத்துக்கான ரீசனே நீ தாண்டா வெண்ணு அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே டேவங்க போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அவ்வளோதான் அவங்க டேவங்குமே ஜங்கு கூட கையை பிடிச்சிக்கிறான். என்ன அப்படி என்ன பண்ணேன்? சும்மா போகியமாடா இப்படி சாப்பிட வந்தேன், இதில் என்ன தப்பு இருக்கு? 2 பேரும் ஒரு மீட்டிங் பண்ணி கூட வந்திருக்கலாம்ல. என்ன இதை நம்ப சொல்கிறியாட்டையும்? கண்டிப்பாக நான் நம்ப மாட்டேன். சரி, போகியம் தான் சாப்பிட போகலான்னு கூப்பிட்டான். என்ன நீ தானே கூப்பிட்டா? ஆமாம், நான் தான் கூப்பிட்டேன். அது மட்டும் இல்லை, இவன் என்னோட ஃப்ரெண்டு தான். மச்சான், உண்மையாக சொல்லிட்டியாடா? இதுக்கு மேலே என்னத்தை மறைக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே டோங்னா எல்லாத்தையுமே சொல்கிறான். ஐயோ, இது தெரியாமல் ஓவராக பேசிட்டேனோ. போகியம் சார், என்னப்பா என்ன கூப்பிட்டியா? என்ன மன்னிச்சிருங்க சார். பரவாயில்ல, இருக்கட்டும். இருந்தாலும் நீ என்ன இப்படிலாம் திட்டிருக்கக்கூடாதுப்பா. இருந்தாலும் நான் திட்டிருப்பேன். ஏன்னா நான் கேட்ட கேள்வி தப்பு இல்லையே. சின்ன மச்சா டக்குன்னு நீ நம்மட்டா தெரிஞ்ச விஷயந்தான். இங்கே ஏன்ட்ட பேசுங்க.
உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் மேனேஜர் பொசிஷனை விட்டு கொடுக்க முடியுமா? இங்கே பாருங்கள், எனக்கு கிடைக்க வேண்டியது இந்த மேனேஜர் பொசிஷன். ஆனால் நீங்கள் இந்த போயும் இந்த மாமா வேலை பார்க்குற இந்த டயாங் பயலுக்கு இதை நீங்கள் அமுச்சு கொடுத்துருக்கீங்க. இது என்ன நியாயம்? எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள். எனக்கு தெரியாது. இப்போ இவனை இப்போவே டிஸ்மிஸ் பண்ணிட்டு என்னை தூக்கி அந்த மேனேஜர் பொசிஷனில் போடுங்க. ஏண்டா டேய், அதுவும் ஆளுடா, அவனுக்கு இது பிடிச்ச நாள் தானே வந்திருக்கான். அது ஒன்று அந்த மானங்கிட்ட வேலையை பார்க்க வந்திருக்காது, அது மாமா வேலையை தான் கரெக்டாக பார்க்க வந்திருப்பான். அதெல்லாம் முடியாது சார், எனக்கு இப்போ இந்த மேனேஜர் பொசிஷன் வேணும். டேங்க அங்கே சிரிப்பு தான் வந்துட்டு இருக்குது. அவன் அப்படி ஜங்கு பட கை அப்படியே பிடிக்கிறான். கோவப்படாதா? சரி படலை, ஆனால் கேட்டது தப்புலேட்டும் தப்பு இல்லை தான். ஆனால் எதுக்கு அவனுக்கு எவ்வளோ கோவம்? மேனேஜர் இருக்கட்ட பிடிக்கலையா அண்ணா? பிடிக்கல, சரி கவலைப்படாதா. 1 வீக்கில் இந்த ஆஃபீஸை விட்டு நான் போயிடுவேன். அதுக்கப்புறமா அவனுக்கு நான் நல்லபடியாக இந்த மேனேஜர் பொசிஷனை உன்கிட்டே கொடுத்துட்றேன். அதென்னா 1 வீக்கா? ஏன் மாமா வேலை கொஞ்சம் பிஸ்னஸ் வேலை பாக்கி இருக்கா? எப்படி கரெக்டாக சொல்கிறேன்? அட்ட போவி, இன்னும் நீ அதை விடவே இல்லையா? சொல்லுங்கிறது அதை விட்டுரு. அது ஒரு வேலைன்னு பார்த்துட்ருக்கா? அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. எனக்கு பிடிச்சதா நான் பண்ணுவேன், பண்ணக்கூடாதா? எதுக்குடா இப்படி நீ பாவமாக கேட்டுட்ருக்கா? ஃபர்ஸ்ட் நான் பார்க்குற வேலை ஏன்னா உனக்கு பிடிக்க மாட்டேன்டதா. ஏன்னா நீ அழகாக இருப்பா, 4 பேர்த்து கூட பேசுகிற மாதிரி வரும். அவங்க ஏதோ உங்ககிட்ட ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்ல? எனக்கு தானே நீ ரொம்ப முக்கியம். இப்படி உன்னை விட்டு கொடுக்குறது எனக்கு கஷ்டமாக இருக்காது. உன்னை நான் விட்டு கொடுக்க சொல்லலை. ஆனால் எனக்கு அதை பார்க்குறப்ப வெறியாக வந்துட்டுருக்குது. சரிட்டா, ஆனால் எப்படினாலும் எனக்கு அது பிடிச்சவ நான் பார்த்து தான் ஆகணும். திறந்தாத கேஸு ஒரு வேலை வரல முடியாது. 2 நாளில் காலி பண்ணு. மச்சான் 2 நாளில் பத்தாது மச்சான், 1 வாரம் இருந்துட்டு போட்டுமே விட்டேன். சிமினா, நீ எதுக்காண்டி எப்படி அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? ஏன்னா என் ஒர்க்கு ரொம்ப முக்கியம்டா. அந்த 1 வாரம் இருக்கிறதுக்கு காரணமே நான் தான்டா. என்ன நீயா? ஆமாம் மச்சான், அந்த ஆரஞ்சு மிட்டாய் இருக்கான்ல, அதான் யோங்கி. அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மச்சான். இந்த யோங்கி பையன் இந்த சார் போகியம் இருக்கான்ல, அவனே என்னே ரொம்ப தப்பாக வச்சு பேசிக்கிட்டு இருக்கான்டா. அது வாய்ப்பில்லை, 2 பேரையும் கரெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அது கொஞ்சம் கலந்த கேஸு, அது உட்காந்து புரிய வைக்கல எனக்கு தெம்பில்லை. அதான் நம்ம பஸ் டேங்கிட்ட ஹெடேக்கிட்ட போஸோ எனக்கு லவ் குருடா அவர் அண்ணாங்கட்டி என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அங்கே சங்குக்கு இப்போ அப்படியே கிளம்பி போயிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அங்கே டாங் தான் ஷுவா கிட்ட பேசிகிட்ருக்கா. சார், நீங்கள் அதுக்கான என் கூட பேசிகிட்ருக்கீங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கா? காரணமா? என்ன காரணம்? இது இப்படி கொஸ்டின் கேட்குறது எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருக்கு. அது ஒன்றும் இல்லை, ஜிமின்க்கும் போகியம்க்கும் நடுவில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க சார். நானே கண்ணால் பார்த்தேன். ஏண்டா எல்லாத்தையும் எப்படி தப்பாக தான் புரிஞ்சிட்ருப்பியா? வேறு எப்படி சார் புரிஞ்சுக்கணும்? அவங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரியுமா? நான் தான் இப்போ தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன் போல். என்ன சார் விஷயம்? அவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன நடக்குது? ஆஃபீஸ்குள்ளே காசிப் பேசுகிறது தப்பா? சார் நான் ஒன்றும் காசிப் பேசல. அதை உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்டேன். உண்மை தெரிஞ்சுக்கணுமா? என்ன உண்மை? இல்லை, எனக்கு ஜெமினா ரொம்ப பிடிக்கும். ஆமாண்ணா, இப்படி போகியம் கூட பார்க்குறதுக்கு கொஞ்சம் காண்டாக தான் இருக்கு. அதனால தான் நான் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கேட்டேன் சார். ஏன்னா ஜிம்னா லவ் பண்ணுறா? அவனும் தான் ஒன்று லவ் பண்ணுறான். ஏன்னா அவர் என்ன லவ் பண்ணுறாரா? லவ் பண்ணுறான். சும்மா சார், சீரியஸா? அவங்க எதுவுமே சொல்லாமல் அப்படியே கிளம்பி போகிறான். என்ன இவரோட எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி மண்டை காய்ச்சலாக இருக்குது. ஐயோ சார் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சுகா இப்போ அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கான். ஜிமின் பார்க்குறான். இப்போ எதுக்கு இவன் இப்படி போயிட்டுருக்கான்? ஒரு வேலை சுகாக்கு அங்கே பிடிச்சிருக்கோ? இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி ஜிமினும் அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கான். ஏய் சுகா, நீ எதுக்காண்டி அங்கே டேங்க் சார் பின்னாடி போயிட்டுருக்கா? அது ஒன்றும் இல்லை ஜிமினா, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு டேங்க் சார் சொன்னாங்க. அதான் அவர்கிட்ட கேட்கறதுக்காண்டி போயிட்டுருக்கேன். ஏய், நான் அப்படி சொன்னேன்னா
என்கிட்ட தானே கேட்கணும். சொன்னது அவர் தானே. சொன்னேன்னு சொன்னது என்ன தானே. அப்போ நீ என்னெல்லாம் கேட்டிருக்கணும். சரி சொல்ல, நீ என்ன லவ் பண்ணுறியா? ஆ, லவ் பண்ணுறேன். ஆ, நிஜமாவா? நீ என்ன லவ் பண்ணுறியா? அதை நான் அவர்கிட்ட சொல்லிட்டேனே. என்ன சொன்ன? கேட்டது நான் லவ் பண்ணுறேன்னு தான் சொன்னேன். எவ்வளோ பெரிய விஷயத்த எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறான் பாரு. டேய், நீயும் என்ன லவ் பண்ணுறியா? ஆமாப்பா, லவ் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் எவ்வளோ அலைச்சல். அதான் ஜிமின் அப்படியே ஷிகாவை கட்டி பிடிச்சி அப்படியே ஆஃபீஸே பார்க்குற அளவு சுற்றிட்டு இருக்கான். இதான் எல்லாத்தையும் அவங்க அங்கே ரூமில் இருந்து எட்டி பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே அவனோட கண்ணு இப்போது ஜங்குக் சைடு தான் திரும்புத. அவன் இதெல்லாம் பார்த்த அவனும் கொஞ்சம் லைட்டாக சிரிச்சுட்டு தான் இருக்கா ஜங்குக். இப்போ அப்படியே அவன் லைட்டாக அவங்க பார்க்க அவனை பார்க்குறது நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ அப்படியே ஜங்குக் அவங்க பார்க்குறதுக்காக தான் வந்துட்டுருக்கான். என்ன ஓ மாமா வேலை நல்லாவே விடுஞ்சி போல. ப்ளே பாய் மவனை ஷாரை பார்த்தா கேட்குறா. நான் ப்ளே பாயா? என் கூட மட்டுமே டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் ப்ளே பண்ணிட்டு தானே இருக்கா. அப்போ நீ ப்ளே பாய் தானே? அப்படியா? ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் பண்ணுறேன். அது எப்படா சின்ன காண்டிக்கிறது மட்டும் உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு? தெரியலையே, அது நல்லா இருக்கு. நீ இப்படி டென்ஷன் ஆகி கத்துறத அதை என்ஜாய் பண்ணுறேன். சைக்கோ, நீ கூட தான் சைக்கோ கோவத்தில் இருக்க. அப்போது சைக்கோ ப்ளஸ் சைக்கோ டேக். போதும் ரொம்ப வலியாத. எனக்கு ஒன்று பார்த்தாலே ஒன்று இந்த மாதிரி டென்ஷன் எதி பார்க்கணும். அப்படி இல்லைனா கூப்பிட்டு வச்சு ரொமான்ஸ் பண்ணணும். அப்படியா? ரொமான்ஸா? உனக்கு அவ்வளோ அது வராதுன்னு நினச்சேன். எனக்கு அதெல்லாம் நல்லா வரும். உனக்கு அது தெரியாதா? எனக்கு அதை கம்மியாக தான் தெரியுது. ஓவர்ஃப்ளோன்னா ஆகலை. ஓ அப்படி வரியா? அது அன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆக்கிட்டா? அப்படியா? ஆக்கு எனக்கு அதில் போகும். ஓகே தான். அப்படியா? சரி, ஓகே, ட்ரை பண்ணிடலாம். இப்போ அப்படியே அவங்க ஜங்குக்கும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தா யோன் மீன் அதுக்கப்புறம் டேக்குக்கு இவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் இருக்காங்க. டேய், இப்போ எதுக்குடா எங்களை கூப்பிட்டு வந்தா? மச்சான், என்ன மச்சான் எல்லாம் இங்கே ஓகே ஆயிருக்கு. உங்களுக்கு பார்ட்டி தருவேனா? இந்தாங்க சாப்பிடுங்க. இது ஃபுட்டோட பார்ட்டி முடியும்னு மட்டும் நினைக்காத ஜிமினா. என்னடா எப்படி சொல்லிட்ட? நைட்டு உனக்கு கண்டிப்பாக சரி கிடைக்கும் மச்சான், டோன்ட் வரி. ஓ ரியலி? கண்டிப்பாக எனக்கு வாங்கி தருவேல்ல? கண்டிப்பாக வாங்கி தரேன். ஜிமினா, சரக்கு அடிக்கிறது ரொம்ப தப்பு இல்லை. ரொம்ப தப்பு இல்லை தான். சாப்பிட்றா மச்சா, கங்க்ராச்சுலேஷன். ஏன்னா அடுத்ததுலேயே நீ மேனேஜராக போகிற. போதும், நீ இனிமேல் அது வாயவே திறக்காத. நீ வாயை திறக்கிற நேரம்லாம் எனக்கு மேனேஜர் பொசிஷன் ஆப்பு வைக்கிற நிலமையில தான் இருக்குது. என்ன மச்சான் இப்படி சொல்லிட்ட? நான் அப்படி நினைப்பேன்னா? இங்கே பாரு, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். ஏதாச்சும் பாசிட்டிவாக சொன்னால் அது நெகட்டிவாக தான் ஆகுது. ஒன்று நெகட்டிவாக சொன்னால் சம்டைம்ஸ் அது பாசிட்டிவாக மாறுது. இது நல்லதுக்குல்ல. இந்த மாதிரி என்கிட்ட பேசாத. நான் மச்சான், நான் ரொம்ப நல்லா வேண்டாம். போதுண்டா எப்பா. எங்கள் பாரு மச்சான், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ என்ன கிளைமேட் நல்லா இருக்கு, இப்போ மழை அடிச்சு ஊற்றுனா ஊற்றவா போகுது. அவன் சொல்லி வாய மூடல. அங்கே அப்படியே மழையா சும்மா அடித்து ஊற்ற ஆரம்பிக்குது. அங்கிட்டே அவங்க அப்படியே பார்க்குறான். அட பாவி, நல்லா தன்னடா இருந்துச்சு. ஷியம் இப்படி அது ஏன் தப்பில்லை பாஸ், அது கிளைமேட் சேஞ்சு. அது நான் இது காரணம் கிடையாது. இங்கே பாரு, அடுத்து தயவு செய்து வாயை திறந்துடாதடா. சரி வாய் மூட்டையெல்லாம் சாப்பிடுங்கடா. என் வாயை வாடகை கெடுக்குறாங்க. ஸோ எல்லோரும் அப்படியே சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே யோங்கி தான் ஜெமினா அவங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? இது ஏதோ வில்லங்கத்தனமாக கேள்வி கேட்க போதோ. கேள்வி இங்கே. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ செல்லோ, என்ன சொல்கிற நீ? காய்ச்சலா? உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்க. அவனோட எக்ஸ்லவரை போய் கிஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு உடம்பு க்யூர் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன பண்ணுவ? ஓ உடம்பு, ஓ உயிர், அதான் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். கவலையப்படாத, வேகமாக போய் கிஸ்அப் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அவங்ககிட்ட ஓடி வந்துடுவேன். அவங்களாம் எனக்குலாம் மயிருக்கு சமண்டா. ஓஹோ அப்படியா? அங்கிட்ட அவங்க பார்க்குறான். சிவன் கேட்ட கேள்வியா? கண்டிப்பாக சிவனும் கேட்பானே. டேயாங்
சொல்லுடா. இப்போது இதே மாதிரி எனக்கு நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? அதை ஒன்று பிரேக்கப் பண்ணிடுவேன். என்ன பிரேக்கப் பண்ணிடுவியா? ஓட்டிங்க கோவப்படாதா. பிரேக்கப் பண்ணிட்டேன்னா நீ எனக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக மாறிடுவேன். ஸோ நான் கிஸ் பண்ணிட்டேன், திரும்ப அவங்க கூட பேச்சப் பண்ணிப்பேன். எப்படி? அச்சா, ஸோ ஸ்வீட். அப்போ கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டோம். அங்கே ஜிமின் பார்க்குறான், ஸ்கோர் பண்ணிட்டான்டா. தூ கற்றுக்க, அங்கே பாரு எப்படிலாம் இருக்காங்கண்ணா. சரி விடு, அன்னைக்கு கிடைச்சது பாயாசம், இன்னைக்கு கிடைக்கிறது ஆரஞ்சு மிட்டாய், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஃபன் பண்ணி விளாண்டுட்ருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ண ஆஃபீஸில் தான் மீட்டிங் நடந்துகிட்ருக்கா. அங்கே போகியம் தான் உட்காந்து பேசிகிட்ருக்கான். இப்போது அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இந்த பிரான்ச் அப்படியே நம்ம ஃபாரின்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த இடத்துல இப்போது நிறையாவே ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ இங்கேருந்து பாதி ஒர்க்கர்ஸை நம்ம அங்கே அனுப்ப போகிறோம். ஸோ அது யாருன்னா ஜங்குக், ஜிமின், சுகா. என்ன நானா? சார், நான் இங்கே மேனேஜராக போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது அங்கே ஏதோ ஒரு 1 வீக்கில் நீங்கள் அங்கே மேனேஜர் ஆயிடுவீங்க. அப்போ என்னோடய மேனேஜர் பொசிஷன் எல்லாம் போச்சா? திரும்ப அங்கேருந்து முதல்லேருந்து ஆரம்பிக்கணுமா? ஜங்குக்கு அவ்வளோதான், அங்கே வெறியாக ஆகுது. அவன் அப்படியே திரும்பி ஜிமினை தான் முறிகிறான். மச்சான், ஏன் தப்பில்லை, என் வாயும் தப்பில்லை, அது போயமோட தப்பு, என்ன மஞ்சிரு மச்சான் அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே குடுன்னு ஓடுறான். ஸோ இதை அப்படியே அவன் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கும் சிரிப்பு அடைக்க முடிய மாட்டேங்குது. ஜங்குக்கு அப்படியே ஓடாத நில்லே அப்படின்னு சொல்லி துரத்திட்டு இருக்கான். அச்சோ, இவங்க 2 பேரும் இப்போ சண்டை போட போகிறாங்களா? அதெல்லாம் இப்போது ஆச்சரியமே இல்லை. சரி, ஓகே, இதோட இந்த ஸ்டோரி அழகாக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் கடைசி வரையும் நம்ம தலைக்கு மேனேஜர் பொசிஷன் கிடைக்க ரொம்ப கஷ்டம்தான் போல். சரி, அடுத்த ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன். ஸ்டோரிஸ் வர ரொம்ப டிலே ஆகுது, கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் நல்லா நிறையாவே கண்டினியூஸாக வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய்.